ஹாய் ஆல், இந்த வீடியோல அனிஹிலேஷன் ஆஃப் கேஸ்ட் டாபிக் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்தியால கேஸ்ட் சிஸ்டம் வந்து பல வருஷங்களுக்கு முன்னாடியே இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1000 இயர்ஸ்க்கு முன்னாடியே இந்தியால இது இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ எப்படி இந்த கேஸ்ட் சிஸ்டம் வந்துச்சு அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் எல்லாரோட மைண்ட்லயும் இருக்கும். ஸோ இது வந்து பழைய ஸ்கிரிப்சர்ஸ்ல இந்த கேஸ்ட் சிஸ்டத்தை பத்தி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பழைய புக்ஸ்ல இதை பத்தி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ வேதிக் டைம் பீரியட்ல 4 வேதாஸ் நமக்கு உண்டு. அதுல ஒரு வேதான ரிக் வேதால இந்த கேஸ்ட் சிஸ்டத்த மென்ஷன் பண்ணியிருக்கிறதா நம்மளால பார்க்க முடியும். அதுல ஒரு கேரக்டரான புருஷா சுக்தா அப்படின்னு ஒரு கேரக்டர் ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க. அந்த பாட்டுல இந்த பீப்பிள வந்து 4 குரூப்ஸா கிளாசிஃபை பண்ணியிருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அதாவது ஃபர்ஸ்ட் குரூப் வந்து பிராமின்ஸ். இவங்க தான் மோஸ்ட்லி ப்ரீஸ்ட் அண்ட் ஸ்காலர்ஸா இருப்பாங்க. இவங்க வந்து கடவுளோட மவுத்ல இருந்து உருவான குரூப் அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் இவங்கள பிரைமரி அல்லது ஃபர்ஸ்ட் குரூப்ஸா கன்சிடர் பண்ணப்படுது. தென் செகண்ட் குரூப் வந்து க்ஷத்ரியாஸ். இவங்க தான் யூசுவலி வாரியர்ஸ் அண்ட் ரூலர்ஸா இருப்பாங்க. இவங்க வந்து கடவுளோட கையில இருந்து ஆர்ம்ஸ்ல இருந்து ஃபார்ம் ஆனவங்க அப்படின்னு சொல்லப்படுது. வைஷ்யாஸ் இவங்க வந்து ட்ரேடர்ஸ் அண்ட் ஃபார்மர்ஸா இருப்பாங்க. இவங்க வந்து கடவுளோட தைஸ்ல இருந்து ஃபார்ம் ஆனவங்க அப்படின்னு அந்த பாட்டுல சொல்லியிருக்கும். ஸோ ஃபைனலி யார் வராங்கன்னா ஷூத்ராஸ். இவங்க தான் லேபரர்ஸ் அண்ட் சர்வன்ட்ஸா இருப்பாங்க. இவங்கள தான் அவுட்காஸ்டட் அல்லது அன்டச்சபிள்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா, இவங்க வந்து கடவுளோட ஃபுட்ல இருந்து வந்தவங்க, காணில இருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து அந்த டைம்ல இருந்தே சொசைட்டில ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தாங்க. ஆனா பிரிட்டிஷ் டைம் பீரியட்ல, காலனைசர்ஸோட டைம் பீரியட்ல இவங்க இத நல்லா யூஸ் பண்ணாங்க. எதுக்குன்னா, அந்த சொசைட்டி மேல ஒரு கண்ட்ரோலுக்காக இந்த கேஸ்ட் சிஸ்டத்த அவங்க இன்னும் வர்ஸா யூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த டைம்ல கேஸ்ட் பேஸ் பண்ணி நெறைய சஃபரிங்ஸ் வந்து பீப்பிள் சஃபர் பண்ண ஆரம்பிக்கிற டைம்ல நெறைய சோஷியல் ரிஃபார்மர்ஸ் வந்து இதுக்கு எகெயின்ஸ்டா பேசினாங்க. அப்படி பேசினவர் தான் பி.ஆர். அம்பேத்கர். இவர் மட்டும் இல்ல, ஜோதிபா ஃபூலே, பெரியார் அப்படிப்பட்ட நெறைய சோஷியல் ரிஃபார்மர்ஸ் கேஸ்ட் சிஸ்டத்துக்கு எகெயின்ஸ்டா பேசியிருப்பாங்க. ஸோ பி.ஆர். அம்பேத்கர் அவரோட அனிஹிலேஷன் ஆஃப் கேஸ்ட் அப்படிங்கிற ஒரு அன்டெலிவர்ட் ஸ்பீச் மூலமா அந்த சொசைட்டில நெறைய ஒரு இம்பாக்ட் குடுத்திருந்தாரு. ஸோ அனிஹிலேஷன் ஆஃப் கேஸ்ட் அனிஹிலேஷன் அப்படிங்கிற வேர்ட் என்ன மீன் பண்ணுதுன்னா, கேன்சலேஷன் அல்லது ரிஜெக்ஷன். கேஸ்ட் அப்படிங்கிற விஷயத்த நம்ம ரிஜெக்ட் பண்ணணும் அல்லது கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு தாட்ட வந்து இந்த ஒர்க் மூலமா அம்பேத்கர் குடுத்திருப்பாரு. ஸோ பீம்ராவோ ராம்ஜி அம்பேத்கர் இதுதான் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கரோட ரியல் நேம். இவர் வந்து ஒரு சோஷியல் ரிஃபார்மர், ஜூரிஸ்ட், எக்கனாமிஸ்ட் அப்புறம் பொலிட்டிஷியன். இதையெல்லாம் விட அவர் ஒரு சிறந்த டைட்டில் கேரி பண்றாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹி இஸ் அ ஃபவுண்டர் ஆர் அ சீஃப் ஆர்க்கிடெக்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். அதாவது இந்தியாவோட லாஸ், ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ் இதெல்லாம் இருக்கிற இந்தியன் கான்ஸ்டிடியூஷன கண்டுபிடிச்சதே நம்ம அம்பேத்கர் தான். இவர் வந்து அந்த கான்ஸ்டிடியூஷனோட டிராஃப்டிங் கமிட்டியில சேர்மனா இருந்திருக்காரு. பி.ஆர். அம்பேத்கர சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் ஈக்வாலிட்டியோட சிம்பலா கன்சிடர் பண்றாங்க. இவரோட பர்த்டேவ இந்தியா முழுக்க அம்பேத்கர் ஜெயந்தி அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இவரு ஷெட்யூல்டு காஸ்ட் ஃபெடரேஷன்ஸ் அது மட்டும் இல்லாம ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற 2 விஷயங்கள கண்டுபிடிச்சிருக்காரு. இது வந்து எதுக்குன்னா, வாய்ஸ்லெஸ் ஆன தலித் கம்யூனிட்டி அல்லது வாய்ஸ்லெஸ் ஆன அவுட்காஸ்டட் கம்யூனிட்டியோட பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனுக்காக இந்த பார்ட்டிஸ கண்டுபிடிச்சிருக்காரு. இவரு இந்தியாவோட ஃபர்ஸ்ட் லா மினிஸ்டரா இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்தியாவ ஒரு மாடர்ன் இந்தியாவா உருவாக்குறதுக்கு பி.ஆர். அம்பேத்கரோட ரோல் மிக பெரிய ரோலாக இருந்திருக்கு. அனிஹிலேஷன் ஆஃப் காஸ்ட் இது வந்து 1936ல பி.ஆர். அம்பேத்கர் வந்து டெலிவர் பண்ணணும்னு நெனச்ச ஒரு ஸ்பீச். அதாவது 1936ல லாகூர்ல ஒரு ஆன்டி காஸ்ட் ஹிந்து ரிஃபார்மர் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் கண்டக்ட் பண்ண நெனைக்கிறாங்க. அந்த கான்ஃபரன்ஸ்ல பி.ஆர். அம்பேத்கர ஒரு ஸ்பீச் குடுக்குறதுக்காக இன்வைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்காக அவரு பிளான் பண்ண ஸ்பீச் தான் இது. இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, இந்த ஸ்பீச்ச ஹேண்ட் ரிட்டனா எழுதி இந்த ரிஃபார்மர் ஆர்கனைசிங் மெம்பர்ஸ் கிட்ட குடுத்திருப்பாரு. எதுக்குன்னா, அத பிரிண்ட்ல எடுத்து எல்லாருக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்லி குடுத்திருப்பாரு. ஆனா, இந்த ரிஃபார்மர் கமிட்டி மெம்பர்ஸ் அத ரீட் பண்ணும்போது, இந்த ஸ்பீச்ச வந்து இவரு டெலிவர் பண்ணாங்கன்னா, கண்டிப்பா இது வந்து சொசைட்டில ஒரு ஒரு கலவரத்த உருவாக்க சான்ஸ் இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெம்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆர்கனைசிங் மெம்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா,
அம்பேத்கரோட இன்விடேஷனே கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ அம்பேத்கர் என்ன நினைப்பாங்கன்னா, ஓகே உங்களால இத பப்ளிஷ் பண்ண முடியலன்னா பரவாயில்ல. நானே இத பப்ளிஷ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த அன்டெலிவர்ட் ஸ்பீச்ச வந்து ஒரு ப்ரோஸ் பீஸா பப்ளிஷ் பண்ணியிருப்பாரு. அந்த ப்ரோஸ் பீஸ் தான் இது. ஸோ வாங்க இதுக்குள்ளாடி என்னதான் அவரு சொல்ல வராரு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த வொர்க்க வந்து மேனிஃபெஸ்டோ ஃபார் அபாலிஷன் ஆஃப் கேஸ்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு கருதப்படுறாங்க. அதாவது கேஸ்ட் சிஸ்டத்த மொத்தமா அழிக்கணும். அதுதான் அம்பேத்கரோட மெயின் கான்செப்ட்டே. ஸ்டார்ட்டிங்ல அம்பேத்கர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஒரு சொசைட்டில பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் கொண்டு வரதுக்கு முன்னாடி சோஷியல் சேஞ்சஸ் கொண்டு வரணும். அது எதனால சாத்தியமாகும்னா, அந்த கேஸ்ட் சிஸ்டத்த ரிமூவ் பண்றது மூலமா மட்டும் தான் அது சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ ஒரு கம்ப்ளீட் ஃப்ரீடம் அல்லது கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் பீப்பிளுக்கு கிடைக்கிறது பிரிட்டிஷ் ரூல் மூலமா மட்டும் கிடையாது. அது மட்டும் ஃப்ரீடத்த குடுக்காது. பட் இந்த கேஸ்ட் சிஸ்டமும் ரிமூவ் ஆகணும். அது மூலமா தான் ஒரு கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸே இந்தியாவுல உள்ள பீப்பிளுக்கு கிடைக்கும். அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் சொல்றாரு. ஸோ இவரும் ஒரு தலித் கம்யூனிட்டில சார்ந்த ஒரு மனுஷன். அதனாலவே இவரும் நெறைய கஷ்டங்கள, ஸ்ட்ரகிள்ஸ ஃபேஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அத வச்சே இதுல வந்து அழகா அந்த கேஸ்ட் சிஸ்டத்த அபாலிஷ் பண்ணணும் அப்படிங்கிறத அழகா சொல்லியிருப்பாரு. ஸோ இவர் என்ன பிலீவ் பண்றாருன்னா, ஒரு சொசைட்டில கேஸ்ட் சிஸ்டம் டிவிஷன் இருக்கிறது வரைக்கும், அந்த சொசைட்டில ஒரு கம்ப்ளீட்டான டெமோக்ரஸியோ, ஒரு ஜஸ்டோ வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. அப்புறம் அவரு என்ன சொல்றாருன்னா, கேஸ்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து லேபர் தொழில டிவைட் பண்ற விஷயம் மட்டும் கிடையாது. அது வந்து தொழிலாளிகளையும் டிவைட் பண்ற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு அன்ஈக்குவலான வே மூலமா தொழிலாளிகளையும் அத டிவைட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கேஸ்ட் சிஸ்டம் வந்து சொசைட்டில இருக்கும்போது, இந்த கேஸ்ட்ல உள்ளவங்க இந்த வேலைய தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் மாதிரி. ஸோ இப்போ தலித் கம்யூனிட்டில உள்ளவங்கலாம் அவங்க வந்து மேனுவல் ஸ்கேவெஞ்சர்ஸா தான் இருக்கணும். அ அவங்க தான் இந்த வேலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்டன் லிமிட்ஸ் அங்கே இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால, பீப்பிள் வந்து அவங்களோட ஜாப செலக்ட் பண்றதுலேருந்து, அவங்கள இந்த கேஸ்ட் சிஸ்டம் வந்து பிரிவென்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் சொல்றாங்க. ஸோ இன்னைக்குள்ள சொசைட்டில நம்ம வந்து நம்ம வேலைய சூஸ் பண்ணலாம். இப்ப எனக்கு டாக்டர் ஆகணும்னா நான் டாக்டர் ஆகலாம். டீச்சர் ஆகணும்னா நான் டீச்சர் ஆகலாம். ஆனா முன்னாடி இருந்த இந்தியாவுல கேஸ்ட் சிஸ்டம் இருந்த டைம்ல இந்த கேஸ்ட்டா அப்ப நீ இந்த வேல தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லிமிட்டேஷன் இருந்திருக்கு. ஸோ இது வந்து அவங்களோட பெர்சனல் குரோத்ல இருந்து அந்த பீப்பிள வந்து பிரிவென்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. ஸோ கேஸ்ட் சிஸ்டம் வந்து ஒரு சோஷியல் ஐசோலேஷன் குடுத்திருக்கு. அதாவது சொசைட்டில இருந்து ஒவ்வொரு பீப்பிள வந்து இந்த கேஸ்ட் பீப்பிள வந்து ஐசோலேட் பண்ற மாதிரியும், இந்த பீப்பிள வந்து டாமினேட் பண்ற மாதிரியும் அதுல குடுத்திருப்பாங்க. ஸோ அதன் மூலமா காஸ்ட் சிஸ்டம் வந்து இந்தியால ஒரு யூனிட்டிய கொண்டு வர்றதுக்கான ஒரு மெயின் ஹிண்ட்ரன்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதனாலவே ஒரு டெவலப்மெண்ட்டா ஒரு ப்ராக்ரெசிவான இந்தியாவ உருவாக்குறதுக்கு இது வந்து ஒரு மெயின் தடையா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு. அ அது மட்டும் இல்ல. இந்த கேஸ்ட் அப்படிங்கிற விஷயம் வந்து அ ரேஸ் பியூரிட்டி அப்புறம் கல்ச்சுரல் கன்டினியூட்டி இத 2க்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. கேஸ்ட்டுக்கும் இதுக்கும் எல்லாம் கனெக்ஷன் இருக்கு அப்படிங்கிறத அந்த கான்செப்ட்ட வந்து அம்பேத்கர் வந்து ரிஜெக்ட் பண்றாரு. அதாவது இந்த கேஸ்ட் சிஸ்டம் இருக்க சொசைட்டில ஒரு இனத்துல உள்ளவங்க, ஒரு ரேஸ்ல உள்ளவங்க வேறொரு ரேஸ் கிட்ட பேசக்கூடாது, தொடக்கூடாது, பழகக்கூடாது அப்படின்னு சர்டன் ரூல்ஸ் இருக்கு. லிமிட்டேஷன்ஸ் இருக்கு. ஸோ அப்படி அவங்க பழகினாலோ, அவங்க சேர்ந்து இருந்தாலோ, அது வந்து அந்த பியூரிட்டி அந்த இனத்தோட பியூரிட்டிய வந்து டேமேஜ் பண்ணும் அப்படின்னு ஒரு பிலீஃப் இருக்கு. ஸோ அது வந்து பேஸ்லெஸ். அது வந்து அப்படி ஒரு விஷயமே கிடையாது. ஒருத்தங்க பக்கத்துல இருந்ததுனால. முன்னாடி எல்லாம் இந்த கேஸ்ட்ல உள்ளவங்க கிளாஸ்ல பின்னாடி தான் இருக்கணும். இந்த கேஸ்ட்ல உள்ளவங்க கிளாஸ்ல முன்னாடி தான் இருக்கணும். இவங்க சேர்ந்து உட்காரக்கூடாது அப்படின்னுலாம் சர்டன் ரூல்ஸ் இருந்திருக்கும்ல. ஸோ அது அப்படி இருந்த உடனே பக்கத்துல இருந்த உடனே அவங்க இம்பியூர்ட் ஆயிடுவாங்க அப்படின்னு எல்லாம் பிலீஃப் இருந்தது. அதெல்லாம் யூஸ்லெஸ். அதெல்லாம் பேஸ்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் சொல்லியிருப்பாரு. ஸோ அம்பேத்கர பொறுத்தவரைக்கும் கேஸ்ட் சிஸ்டம் வந்து ஒரு சொசைட்டில உள்ள யூனிட்டிய, மொராலிட்டிய, சேரிட்டிய இத எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பிலீவ் பண்றாரு. ஸோ அது வந்து பீப்பிள டிவைட் பண்ணுது. அது மட்டும் இல்லாம யாராவது அந்த கேஸ்ட் சிஸ்டத்தோட ரூல்ஸ பிரேக் பண்றதுக்கு ட்ரை பண்ணாங்கன்னா, அவங்கள பனிஷ் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனாலவே சொசைட்டில உள்ள கேஸ்ட் சிஸ்டத்த யாராலயும் கொஸ்டின் பண்ண முடியல. அதோட ரூல்ஸ, அதோட நார்ம்ஸ யாராலயும் கொஸ்டின் பண்ண முடியல. இப்போ யாராவது கொஸ்டின் பண்ணாங்கன்னா, அவங்கள அப்படியே பனிஷ் பண்ணி சப்ரஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கனால பீப்பிள் வந்து ஃபியர்ஃபுல்லாவும், பயத்தோடவும், டிஸ்ஹானஸ்ட்டாவும் இருக்கிறதா அம்பேத்கர் வந்து ஃபீல் பண்றாரு.
ஸோ அம்பேத்கர் வந்து கேஸ்ட் சிஸ்டத்த ப்ளேம் பண்றாரு. எதுக்குன்னா, சொசைட்டிய ஒரு கம்பேஷன் இல்லாம, ஹியூமானிட்டி இல்லாம, மத்தவங்க மேல ஒரு இரக்கம் இல்லாம, ஒரு சிம்பதி இல்லாம, அந்த பீப்பிள வந்து இந்த கேஸ்ட் சிஸ்டம் சேஞ்ச் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ ஒரு சொசைட்டி வந்து கம்பேஷனோடவும், மத்தவங்க மேல ஒரு சிம்பதியோடவும் இருந்தா தான், ஒரு யூனிட்டி வந்து வரும் அப்படின்னு அம்பேத்கர் பிலீவ் பண்றாரு. அந்த யூனிட்டிய தடை பண்ற ஒரு மெயின் விஷயமே இந்த கேஸ்ட் சிஸ்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் சொல்ல வராரு. அம்பேத்கர் வந்து ஹிந்து சொசைட்டி அப்படிங்கிற கான்செப்ட்ட இதுல கிரிட்டிசைஸ் பண்றாரு. அது என்னன்னு சொல்றாருன்னா, ஹிந்து சொசைட்டி அப்படிங்கிற விஷயம் வந்து அதுக்குள்ளாடியே நெறைய டிவிஷன்ஸ் இருக்கு. அவங்க வந்து அவங்க வேலைய பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா ஒரு கம்யூனல் வயலன்ஸ் வரும்போது, ஒரு கம்யூனல் வயலன்ஸ் இன் த சென்ஸ் ஒரு கலவரம் வரும்போது, அந்த அ இனக்கலவரம் வரும்போது, இனத்தினோட கலவரம் வரும்போது மட்டும் தான் இவங்க எல்லாமே ஒன் அ டுகெதரா வராங்க. ஒண்ணா வராங்க. அதுவரைக்கும் அந்த ஹிந்து சொசைட்டி அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளாடி நெறைய டிவிஷன்ஸ் இருக்கும். அந்த டிவிஷன்ஸ அவங்க வேலைய பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா ஒரு கலவரம் வரும்போது மட்டும் தான் இவங்க எல்லாம் ஒண்ணா வராங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனாலவே இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு அ யூனிட்டிய வந்து இம்பாசிபிள் ஆக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அ எல்லாருமே ஒண்ணு தான் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ட அம்பேத்கர் சொல்ல வராரு. அம்பேத்கர் வந்து ரிலிஜியஸ் டெக்ஸ்ட்ஸ பர்ட்டிகுலர்லி ஹிந்து ஸ்கிரிப்சர்ஸ அ ஓப்பனாவே சேலஞ்ச் பண்றாரு. அதாவது அ கேஸ்ட் சிஸ்டத்த சப்போர்ட் பண்ற மாதிரியான ரிலிஜியஸ் டெக்ஸ்ட்டோ அல்லது ரிலிஜியஸ் புக்ஸ் அல்லது ரிலிஜியஸ் பிராக்டிஸ நம்ம வந்து கம்ப்ளீட்டா ரிஜெக்ட் பண்ணணும். அத வந்து நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு அம்பேத்கர் சொல்றாரு. ஸோ அவுட்டேட்டட் ஆன பழமையான நெறைய ரிச்சுவல்ஸையும், டாக்மாஸையும் ஹிந்துயிசம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வருது. அத வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அத வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் இந்த ஒரு ப்ரோஸ் பீஸ்ல சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம நெறைய விஷயங்கள் ஹெரிடிட்டரியா காலாகாலங்களா ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. அதுல உண்மை இருக்கா? அது ஸ் கரெக்ட்டா அப்படின்னு கூட திங்க் பண்ண மாட்டாங்க. இதுதான் நாங்க ஃபாலோ பண்ணிட்டு வரோம். அதனால இதையே இன்னும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நெனைக்கிறாங்க. அத வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ அது ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கு ஏத்தபடி நெறைய பிலீவ்ஸ நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கு. அப்படி சேஞ்ச் பண்ணா தான் ஒரு ப்ராக்ரசிவான ஒரு நேஷன வந்து நம்மளால கிரியேட் பண்ண முடியும். அதுல வந்து ஹியூமானிட்டி, ஈக்வாலிட்டி இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ஒரு சொசைட்டி கிரியேட் பண்ணா தான் அந்த நேஷனே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் சொல்ல வராரு. இந்த கேஸ்ட் சிஸ்டத்த ரிமூவ் பண்றதுக்கு அம்பேத்கர் செர்டன் சொல்யூஷன்ஸ வைக்கிறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்யூஷன் சொல்றாருன்னா, இன்டர் காஸ்ட் மேரேஜ் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. ஸோ இன்டர் காஸ்ட் மேரேஜ் மூலமா தான் இந்த அது ஒரு விஷயம். அந்த காஸ்ட் சிஸ்டத்த ரிமூவ் பண்றதுக்கு இது ஒரு விஷயம். ஸோ இந்த இன்டர் காஸ்ட் மேரேஜ் மூலமா பிளட்ஸ் வந்து மிக்ஸ்ட் ஆகுது. ஸோ அது வந்து ஒரு ஈக்குவாலிட்டிய வந்து சொசைட்டில கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிலீவ் பண்றாரு. ஸோ செகண்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் ரிஃபார்ம் அதாவது சமூக சீர்திருத்தம். ஒரு சோஷியல் ரிஃபார்ம் அப்படின்னா ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ட்ரூ ஆன சோஷியல் ரிஃபார்ம் அப்படின்னா, கொஸ்டினிங் த பிலீவ்ஸ் ஆஃப் காஸ்ட் சிஸ்டம். காஸ்ட் சிஸ்டத்த கொஸ்டின் பண்ணணும். இது வந்து சரியில்ல. ஒரு தப்ப கண்டோம்னா அத கொஸ்டின் பண்ணணும். அப்படி இருக்கும்போது தான் அது வந்து ஒரு ட்ரூ சோஷியல் ரிஃபார்மா மாறும் அப்படின்னு அம்பேத்கர் சொல்றாரு. தென் அடுத்து குடுக்குற சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேஞ்சிங் ரிலிஜியஸ் பிலீஃப் அதாவது ஏதாவது ஒரு ரிலீஜியன் ஏதாவது தப்பான ஒரு விஷயங்கள அதோட டெக்ஸ்ட்டோ, அதோட பிலீவ்ஸோ டீச் பண்ணுதுன்னா, அத வந்து கொஸ்டின் பண்ண பீப்பிளால முடியணும். அப்படி அவங்க கொஸ்டின் பண்ணா தான் அந்த கேஸ்ட் சிஸ்டத்த நம்மளால ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்னு இவரு சொல்றாரு. அண்ட் ஃபைனலி இவரு சொல்ற ஃபைனல் சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெமோக்ரசி அண்ட் ஈக்வாலிட்டி. ஸோ அம்பேத்கர் வந்து டெமோக்ரசில பிலீவ் பண்றாரு. ஸோ டெமோக்ரசி, லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி இது 3 மூலமா தான் அந்த டெமோக்ரசி வந்து கம்ப்ளீட்டா வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவரு பிலீவ் பண்றாரு. ஸோ டெமோக்ரசி இஸ் த ஒன்லி வே ஃபார் என்ஷூரிங் ஜஸ்டிஸ். அதாவது ஒரு பெர்சனோட ஜஸ்டிஸ என்ஷூர் பண்றதுக்கு டெமோக்ரசியால மட்டும் தான் முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டெமோக்ரசின்னா நமக்கு ஒரு பெர்சனல் லிபர்ட்டி இருக்கும். என்னோட ஒப்பீனியன், என்னோட தாட்ஸ், என்னோட கருத்துக்கள பரிமாறதுக்கான ஒரு லிபர்ட்டி. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல கேஸ்ட் சிஸ்டம் இருக்கும்போது, ஏதாவது ஒரு அ
இஷ்யூ வருதுன்னா, அதுல ஒப்பீனியன் சொல்றதுக்கு இந்த லோ காஸ்ட் பீப்பிளுக்கு பெர்மிஷன் கிடைக்காது. அவங்க வந்து அவங்களோட ஒப்பீனியன சொல்லவே முடியாது. அவங்க எப்பவுமே வாய்ஸ்லெஸ்ஸாவே இருப்பாங்க. இந்த அப்பர் காஸ்ட்ல இருக்கவங்க மட்டும் தான் அவங்களோட கருத்துக்கள சொல்லுவாங்க. அந்த கருத்துக்கள அக்செப்ட் பண்ணுவாங்க. அத அவங்க எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அந்த லோ காஸ்ட் பீப்பிளுக்கு அது ஒரு சான்ஸே இருக்காது. அதனால அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா, டெமோக்ரசி வரணும். எல்லாருக்கும் அவங்களோட ஒப்பீனியன எக்ஸ்பிரஸ் பண்ண முடியணும். அப்படின்னு ஒரு சொசைட்டி வந்தா தான் இந்த காஸ்ட் சிஸ்டம் கம்ப்ளீட்டாவே ரிமூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் சொல்றாரு. ஸோ இன்னொரு ப்ரோஸ் பீஸ் கம்ப்ளீட்டாவே நீங்க பார்த்தீங்கன்னா, இன்னைக்குள்ள சொசைட்டிலேயே இது சூட்டபிளா இருக்கும். ஸோ இது வந்து இந்த காஸ்ட் சிஸ்டத்த மட்டும் கிரிட்டிசைஸ் பண்ணல. அந்த சொசைட்டி ஒரு நியூ சொசைட்டி வந்து ஃபார்ம் ஆகணும். ஒரு ஜஸ்டிஸ், ஈக்வாலிட்டி, ரேஷனல் திங்கிங் இதெல்லாம் இருக்கிற ஒரு சொசைட்டி வந்து ஃபார்ம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் நல்லா லாங் பண்றாரு. அதாவது நல்லா ஆசைப்படுறாரு. அது வந்து இந்த ஒரு வொர்க்ல கம்ப்ளீட்டா தெரிய வருது. இவரோட விஷன்ஸ் வந்து அந்த லாஸ மட்டும் ரிஃபார்ம் பண்ணணும், திருத்தணும் அப்படின்னு நினைக்கல. அது வந்து ஹியூமன் மைண்டையும் ரிஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு நினைக்கிறாரு. ஸோ அது வந்து இன்னைக்குள்ள சொசைட்டிலயே இந்த தாட்ஸ் வந்து ரெலவென்ட்டா இருக்கும். உங்களுக்கு என்னோட எக்ஸ்ப்ளனேஷன் புரிஞ்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா உங்கள் டாபிக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்